ஹாய் செலிகுட்டீஸ் மினி விலாக் டே 42 தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பிருந்தாவோட பர்த்டே. ஸோ மே மந்தில் லைனாக எல்லாருக்கும் பர்த்டே வரும். ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு பர்த்டே, அப்புறம் தாராக்கு பர்த்டே, அப்புறம் பிருந்தாக்கு பர்த்டே, நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. ஸோ இந்த மாதிரி 4 பர்த்டே இருக்குது மே மந்தில். ஸோ வந்து யாருக்குடா ஒழுங்காக ஸ்பெஷலாக கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கே டவுட் வந்துடும். ஸோ வந்து இன்றைக்கி பிருந்தாக்கு பர்த்டே. ஸோ கேக்லாம் வந்து வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தம்பியெல்லாம் கூப்பிட்டு கேக்கை கட் பண்ணியாச்சு. ஸோ தாரிகா வந்து ரொம்ப அவங்களோட மாமா செல்லமாக இருக்கா. அவன் லைட்டாக குரலை வசதி பேசினா இல்லை அதட்டினாலே வந்து அழுக ஆரம்பிச்சிருவா. இந்த ஏதாவது கீழே வந்து இந்த மாதிரி குண்டா இல்லை ஏதாவது கூட இருந்ததுன்னா தலையில் கவுத்துக்கிட்டு இந்த அம்மாவுக்கு விளையாடிட்டு இருக்கிறது தான் வேலையே. இந்த நடுவில் பல்ல கேப் வந்துச்சு. நான் பயந்துட்டு கேப் விட்டு தான் இவளுக்கு வந்து பல் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வளர நல்லாவே பெருசாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இதை. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்காக வந்து சும்மா வந்து பார்க் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் டவர் பார்க் தான் வந்து போயிருந்தோம். ஹஸ்பண்டு நான் தாரிகா எல்லாருமே போயிட்டு சும்மா பசங்க கொஞ்ச நேரம் அந்த சீசா அதிலலாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு விளையாடிட்டு இருந்தோம். போனோடனே என்ட்ரன்ஸ்லேயே இந்த 2 எலிஃபண்ட் இருக்கும். அதில் உட்காராமல் ஒரு நாள் கூட அந்த டவர் உள்ள போனதே கிடையாது. எந்த குழந்தையா இருந்தாலுமே அதில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறாங்களே. ஸோ வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது.